விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தக்கத்தி தக்கத்தைய தக்க கூத்து நீ இல்ல நான் இல்ல நாம் என்ன மாற்று தக்கத்தி தக்கத்தைய தக்க கூத்து நீ இல்ல நான் இல்ல நாம் என்ன மாற்று மூணு எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலம் திக்காதே சுற்றி வரும் பூமி சுற்றிடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம் அதாலே தாம் தக்க தீ தக்க தைய தக்க கூத்த ஜெய் நீ இல்ல நான் ஒன்று மாத்த Jackie Chan body, Tom Cruise body,
இப்படி மாறி போகிறது உன் கண்களில் என்ன காந்தம் இருக்கிறதா எப்படி இருந்தே என் வயசு அட இப்படி மாறி போகிறது உன் சொற்களில் என்ன சக்கரை இருக்கிறதா உனது சிரிப்பின் ஒளியில் எனது இளமை தவிக்கிறது அணில் உனது வெளியை பார்த்தால் பயமாக இருக்கிறது அரிது அரிது இளமை அரிது விலகி போனால் நியாயமாம் மழை வருதே விழிமேகம் வாடும் பொழுது சுகம் தருதே உன் சுவாசம் தீட்டும் பொழுது எதையோ நினைக்கிறதே மனது அது குற்றம் என்று சொன்ன ஏனடே நீ ஒரு தீர்வு செய்த வேண்டும் முறுக்கு போலவே இருக்கும் காதுகள் கடிக்க தோண்டுதே அந்த நடையோ உடையோ ஜடையோ இடையோ எதுவோ என்னை தாக்குதே மழை வருதே விழிமேகம் வாடும் பொழுது சுகம் தருதே உன் சுவாசம் தீட்டும் பொழுது எதையோ நினைக்கிறதே மனது நிதேஷ்வர் நீங்க ஒரு சூப்பரான டான்சர் எனக்கு தெரியும். ஆனா காப்பி ரவுண்ட் அப்படின்னு சொன்னோன்னே அழகா ஒரு பாட்டு எடுத்துருக்கலாம் இல்ல 2 பாட்டு எடுத்துருக்கலாம். நீங்க 3 பாட்டு, அதுவும் அதுல 2 பாட்டு பயங்கர ஃபாஸ்ட் நம்பர் எடுத்தீங்க. எப்படிதான் உங்க கொரியோகிராஃபருக்கு மனசு வந்துச்சோ இவ்வளோ ஃபாஸ்டா அதுவும் காப்பி ரவுண்ட்ல கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நீங்க எடுத்தது. ஸோ உங்களோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆசிட் டெஸ்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரசன்னா மாஸ்டர். நிதீஷ்வர் எடுத்த 3 பாட்டுமே நல்ல பாட்டு அண்ட் நீங்களும் நல்லா பண்ணீங்க. யூ கேவ் யூர் பெஸ்ட். ஏன்னா ஃபஸ்ட்டு 2 சாங் ஈஸி கிடையாது. எஸ்பெஷலி லாரன்ஸ் மாதிரி ஒரு கொரியோகிராஃபர் ஆடும்போது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஆனால் விஜய் சார் வந்துட்டு ரொம்ப கேஷுவலாக, அதாவது இப்போ ஒரு அவ்வளோ பெரிய கொரியோகிராஃபர் பக்கத்தில் ஆடும்போது கூட விஜய் சார் அதை நெயில் பண்ணியிருப்பார், டெலிகேட்டாக நெயில் பண்ணியிருப்பார். நீங்களும் அந்த மாதிரி நல்லா பண்ணீங்க. ஏன்னா எடுத்த 2 சாங் வந்து ஈஸி ஸ்டெப்ஸ் கிடையாது. அந்த ஃப்ளோரிங்லாம் வந்துட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது பண்ணுறதுக்கு. நல்லா பண்ணீங்க. அண்ட் ஸ்ட்ரெயிட் கான்ட்ரா எண்டில் நல்ல ஒரு லவபிள் டுவேட், பியூட்டிஃபுல். கொஞ்சம் இன்னும் ப்ராக்டிஸ் தேவை. எஸ்பெஷலி சிம்பிள் சாங் பண்ணும்போது நீங்கள் 2வது குட்டி பீசஸ் பாட்டு பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி வெளில போயிட்டு வந்தீங்க. அதுக்கு நெசசிட்டி கிடையாது. நீங்கள் போயிட்டு வரும்போது அங்கே ஒரு 3 மூமெண்ட் எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. இங்கே நின்று இருக்கலாம். அந்த பொண்ணு ஆடும்போது நீங்கள் பக்கத்தில் நின்று இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் பின்னுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச செக்ஷனை தெரியுமா, இங்கே வந்து ஒரு பிட் ஒன்று பண்ணீங்கல்ல, டன்டனாக்கா அதானே இங்கே வந்து பண்ணீங்க. அந்த செக்ஷன் பின்னிட்டீங்க. எக்ஸ்பிரஷன் சான்ஸ் இல்லை. தருண் மாஸ்டர். நிதேஷ்வர் ஃபஸ்ட்டு 2 சாங் வந்து கொஞ்சம் ஹெவியாக அக்ரெசிவாக பர்ஃபார்மன்ஸ். அப்புறமா ஜெயம் ரவி இது வந்து க்ளோரிஃபைட், ஒரு ஹாப்பினஸ், ஒரு என்ஜாய்மெண்ட். 3 நல்லா பண்ணேன், 3 கரெக்டாக பண்ணேன். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு 2 சாங்ஸில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆனது எது தெரியுமா? நீ மூமெண்ட்ஸ் பண்ணுறப்போ உன்னோட வாய் வந்து இப்படி இருக்கு. தேவையா? விஜய் பண்ணுவாரா அப்படி? ஸோ நீ அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அந்த கெமிஸ்ட்ரி மேலே ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. டான்ஸ் பாடி ஓகே பவர்ஃபுல்லாக இருக்குது, அதை வந்து இன்னும் ஃபேஷியலாக நீ இம்ப்ரூவைஸ் பண்ணும். தென் ஒன்லி யூ வில் பி மோஸ்ட் வெல்கம் டு தி ஃபைனல்ஸ். இதுதான் சீக்ரெட் நான் சொல்கிறேன். டேக் கேர். ஓகே, ஸோ நிதீஷ்வர் என்ன ஸ்கோர்ஸ் வாங்க போறீங்க அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். தருண் மாஸ்டர் உங்களோட ஸ்கோர்.